ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இதெல்லாம் வந்து ஹல்கோடது. நான் பறிக்கலை. ஹல்க் வந்து ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. இல்லைன்னா மண் மாற்றலை, கொஞ்சம் எருவெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வச்சதில் வந்து நல்ல பூ, நல்ல பெரிய பெரிய பூ. இப்போ தான் கொஞ்சம் இலைகள்லாம் பெருசாகுது பாருங்கள். இம்மெச்சூர்ட் ப்ளூமாக தான் இருந்தது. சரி, அப்புறம் பறிச்சுக்கலான்னா எல்லாம் கொட்டிடுச்சு பாருங்கள். அடுத்து ஹல்க்கு இனி வந்து பெருசு பெருசாக தான் வரும். நான் லீஃபே பார்க்கும்போது தெரியுது. முன்னே கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் பெருசாக தான் வருது. அதே போல தான் ஸ்வேதாவும். இங்கே பாருங்கள், லீஃப்லலாம் எல்லோவாக இருக்குது. ஏன்னா நான் வந்து சரி வர உங்களுக்கு இன்னும் ஒன்றும் கொடுக்கல. அந்த பழைய மண்ணில் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ ஒன்றுமே கொடுக்க முடியாது. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் ரீபார்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்வேதா பியூட்டி குவீன், சூப்பராக இருக்காங்க ஸ்வேதா. நல்லா ப்ளூம் ஆகும். ஸ்வேதாவில் இன்னொரு மொட்டு இருக்குது. அப்புறம் எல்லாரோட ஃபேவரட்டான அமெரிக்கமிலியா பாருங்கள், எவ்வளோ மொட்டு இருக்குன்னு பாருங்கள். காயின் லீஃப்லேயே பூ வந்துடுச்சு. நான் அது வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, எனி டைம் பூ வந்து டப்பில் பார்த்துட்டே இருக்கணும்னா அமெரிக்கமிலியா இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். இது வந்து நம்மளா பூத்து விட்டாலும் பூக்கும். பட் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த பிங்கிஷாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து மலர வச்சோம் அப்படின்னா அது ஒரு க்யூட்டாக இருக்கும் கலரு. அதுவாக பூத்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த பிங்க் ஷேட் போயிடும். ஸோ அந்த டேயில் அதை பொறுத்து தான் இருக்குது. யாஹா, அமெரிக்கமிலியாவை வந்து லைக் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பியூட்டி. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டேன். இது ஒரு ஹார்டி வெரைட்டி தான். ஆனாலும் கூட எனி டைம் டாமன்சியே போகாமல் பூக்கிறது யாருன்னா அது இந்த அமெரிக்கமிலியா தான். பாருங்கள், மொட்டு வந்துட்டே இருக்குது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப குட்டியாக இருந்தது. இது நான் ரொம்ப சின்ன டப்பில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் குட்டி குட்டியாக இருந்தது மொட்டு. இப்போ ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து நம்ம பெரிய வெரைட்டி மாதிரி வளர்க்குறது வராது. பார்ப்போம். அடுத்தடுத்த மொட்டு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்டாண்டிங் லீஃப் எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள். ஏன்னா கண்டினியூஸாக ப்ளூம் இருந்துகிட்டே இருக்கும் இதில். அடுத்தது இவானியா இருக்காங்க. இவானியா இட்ஸ் கோயிங் டு ப்ளூம். நம்ம தொடக்கூடாது. இது நல்ல பூக்கும், அழகாக தானாகவே அழகாக பூக்கிறதுனால நான் இதை பூக்க வைக்கல. நாளைக்கு பூக்கும். ஸோ லோட்டஸோட ஸ்டேட்டஸ் வந்து இன்றைக்கி இவ்வளோ தான். பியூட்டிங்க, செம பியூட்டிங்க. ஸ்வேதா ஒரு அழகுனா அமெரிக்காவிலேயே அது ஒரு அழகு. அவங்க நம்ம இந்தியன் கேர்ள் அப்படின்னா இவங்க ஒரு ஃபாரின் கேர்ள்னு வச்சுக்கலாம். அவ்வளோ பியூட்டி. இன்னொன்று இதுக்கு டியூபரே கிடைக்காதுங்க. அமெரிக்கமிலியா பொறுத்த வரைக்கும் டியூபரே கிடைக்காது. நான் ஜஸ்ட்டு ரீபார்ட் பண்ணும்போது வெறும் ரன்னர் மட்டும்தான் இருந்தது. ஸோ அது வருமோ வராதோன்ட்டு அப்படியே எடுத்து வச்சு விட்டேன். ஆனால் சூப்பராக வந்துருச்சு. ஸோ ரன்னர் இதுக்கு டியூபர் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சதுன்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஆல் டைம் உங்களுக்கு வந்து பூ இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஹல்க், மிஸ்டர் ஹல்க். ஸோ ஹல்க்கும் ரெடி ஆகிட்டுருக்காரு.